guys, welcome back to Gilgal Kids. Gilgal Kids ஓட இன்னொரு அமேசிங்கான எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ காய்ஸ், நீங்கள் எல்லோரும் சேஃபாக ஆசீர்வாதமாக உங்கள் வீடுகளில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த எபிசோட ஒரு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோமா? Dear mighty God, thank you so much. Lord, we pray for Gilgal Kids program, Lord. Lord, bless this all the children's, Lord, through action song, through his story, Lord. And Lord, those who are watching that program, Lord, you bless them and guide them, Lord. Lord, once again, I submit all the activities your mighty hand. In Jesus' name we pray. Amen. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் எல்லாமே நம்ம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற பற்றி நம்ம நிறைய சீரீஸ் பார்த்து வந்தோம். ஸோ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? நல்ல கனிகளை கொடுப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பற்றி பார்க்க போகிறோம். chosen to be the kingdom of God. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதற்காக இல்லை எப்படி நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியுமாய் நம்ம அக்கா வந்திருக்காங்க. லெட்ஸ் கெட் இன்டு ஸ்டோரி டைம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு கதை கேட்கலாமா? ஒரு நாள் ஒரு ராஜாவு ஏசப்பா கிட்ட வந்து, போதகரே, நித்திய ஜீவன் அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஏசப்பா, நித்திய ஜீவன் அடையதற்காக ஆண்டவருடைய கற்பனைகளை அனுசரிக்க வேண்டும். அதற்கு அவன், என்ன அது என்று கேட்டான். அதற்கு ஏசப்பா 10 கற்பனைகளை பற்றி சொன்னாரு. இவைகளெல்லாம் என்னோட சிறு வயதிலே நான் அனுசரித்து கொண்டேன். அதற்கு ஏசப்பா, அப்படி என்றால் உனக்கு உண்டானது எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்று சொன்னார். அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இதை சொன்னபோது அந்த ராஜாவு ரொம்ப சோகமடைந்து அங்கேருந்து போய்விட்டான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தனக்கு உண்டானதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது தன்னைத்தானே நின்று யோசித்து அதை கை கொள்ள முடியாமல் ரொம்ப சோர்வாய் போனான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய ராஜ்யம் என்றது நமக்குண்டானது எல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கையே, மற்றவர்களுக்கு நம்ம அன்பை பகிர்ந்து கொடுக்கவும், பூமியில் இருக்கும்போது நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய கற்பனைகளை அனுசரித்து நமக்கு உண்டானவைகளையோ நமக்கு இருக்கிறதையோ மற்றவர்களுக்கு கொடுத்து நம்ம ஆண்டவருக்கென்று கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான மனப்பாட வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டவருக்கென்று நம்ம இந்த உலகத்தில் நம்மளோட தாழ்ந்துகளை பிரயோஜனப்படுத்தும் போது, கனிகள் கொடுக்கும்போது, அன்பை கொடுக்கும்போது, அதே மாதிரி ஆண்டவருக்கென்று நம்மளோட அன்பை மற்றவர்களுக்கு பகிரும்போது, நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம், அதாவது பரலோகம் என்ற ஒரு ராஜ்யம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த பரலோகம் என்ற ராஜ்யம் நம்ம இந்த பூமியிலே நம்ம கொண்டு வரவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே அந்த ஆண்டவருடைய ராஜ்யம், காட்ஸ் கிங்டம்க்கு சோசனாய ஒரு பீப்புள்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஃபன் ஆக்டிவிட்டி செக்ஷன் பிளெஸி அக்கா இப்போ நமக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் மூலமாக அனுப்பித்தாங்க. இன்றைக்கான குவிஸ் ஆஃப் த டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடில் நீங்கள் கற்றுக்கொண்ட 3 விஷயங்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எழுதி அனுப்புங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் வீடியோவாக எடுத்து எங்களுக்கு அனுப்பித்தாங்க. ஸோ இந்த குவிஸ் ஆஃப் த டேயில் நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணி அனுப்புங்க. சூப்பரான எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த ஆக்ஷன் சாங் ஸ்டோரிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நம்ம எல்லாருமே அந்த காட்ஸ் கிங்டமோட
ஜனங்கள், இல்லைன்னா காட்ஸ் கிங்டத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த பூமியில் வாழும்போது அதே நம்ம பரலோக ராஜ்யத்தில் எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி இந்த பூமியிலையும் மற்றவர்களுக்கு சந்தோஷம், சமாதானம், இந்த ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை நம்ம இந்த பூமியிலே நம்ம கட்டுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடை ஒரு ப்ரேயர் பண்ணி வைண்ட் அப் பண்ணலாமா? Our merciful God, thank you so much, Lord, this program we have to learn your kingdom of God, Lord, and also we pray those are participate this program, Lord, we believe that, Lord, they learn so many things about your kingdom of God, Lord. Once again I submit all the children's your mighty hand, in Jesus name we pray, amen. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான எக்ஸைட்டிக் டாப்பிக்கோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.